அப்பா, நீங்களே அம்மாவுக்கு ஸ்வீட் ஊட்டி விடுங்கப்பா. நீங்க தான் அம்மாவுக்கு ஸ்வீட் ஊட்டி விடணும். இதோட போதும், நிறுத்துங்க. நீங்களும் உங்க ஓவர் ஆக்டிங்கும். புருஷன் பொண்டாட்டிக்கு ஸ்வீட் ஊட்டி விடுறதுல என்ன தப்பு இருக்கு மனிஷா? சின்ன பசங்க மேல கோவப்படுற? அவங்க சின்ன பசங்க மாதிரி நடந்துக்கிறாங்களா? வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவங்க சின்ன பசங்களா இருந்தாலும் பெரிய மனசோட யோசிக்கிறாங்க தேவியானே. நாம பெரியவங்களா இருந்துட்டு சின்ன பசங்க மாதிரி சில்லியா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பா, அம்மாக்கு ஸ்வீட் கொடுங்க ப்ளீஸ் பா. அம்மா நம்ம கம்பெனியை காப்பாத்துனாங்கல்ல. அண்ணா, மறுபடியும் நீ தான் சேர்மனா சார்ஜ் எடுத்துக்க போறேன்னு இந்த ஃபைல சைன் பண்ணணும். காலையில நீங்க சேர்மன் பதவிய ராஜினாமா பண்ண மாதிரி சைன் பண்ணீங்க. அந்த ரிசைன் லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு சேர்மனா ரீஜாயின் பண்றேன்னு இதுல சைன் பண்ணுங்க. மித்ரா கிட்ட அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது நான் ஆண்டி. இப்ப லக்ஷ்மி சொல்லிட்டு இருக்கா. இப்போ உன்னோட டைம் பேடா இருக்கு, அவளோட டைம் நல்லா இருக்கு. என்ன பண்றது? சைன் பண்ணுங்க டாடி. சேர்மன்னா சைன் பண்ணுங்க டாடி. நிறுத்து மித்ரா, சைன் போடாத. என்னாச்சு அரவிந்தா? இப்போ நல்ல நேரம் இல்லையா? அதுக்காக சொல்லலங்க. சேர்மன் பதவிக்கு மித்ரா வேண்டாம். என்ன பேசுறீங்க அத்தை? சேர்மனா அவரை தவிர வேற யாரால இருக்க முடியும்? நீதான். என்னத்த நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு நீதான் அந்த கம்பெனியை காப்பாத்திருக்க. இந்த சேர்மன் பதவிய நந்தன் குடும்பத்திலிருந்து கைவிட்டு போகாம நீதான் காப்பாத்தின. இது எல்லாத்தையும் நான் அவருக்காக தான் பண்ண அத்தை. உங்க அத்தை சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குமா? பிரச்சனைன்னு வரும்போது நீ தைரியமா போராடின. அது கஷ்டமா இருந்தாலும் அதை ஜெயிச்சு சாதிச்ச. அந்த பதவியில நீ தான் இருக்கணும். மீடியா மூலமா உலகத்துக்கே அந்த விஷயத்த தெரியப்படுத்திருக்கா. அதுக்குன்னு ஒரு பொண்ணு அவ்வளவு பெரிய பதவியில எப்படி உட்கார வைப்பீங்க? இந்த பொண்ணுதான் நம்ம கம்பெனியவே காப்பாத்திருக்கா தேவயானி. வீட்ல நம்ம எல்லாரும் எதுவும் செய்ய முடியாம கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது லக்ஷ்மி தைரியமா வெளியில போய் சாதிச்சுட்டு வந்திருக்கா. ஆனா நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணு மேல உனக்கு எதுக்கு இவ்ளோ இலக்காரம் தேவையானி? பொண்ணுங்களால என்ன முடியாது? பொண்ணுங்க செய்ய முடியாத வேலைன்னு என்ன இருக்கு? இந்த நாட்டுல பெண்கள் முதலமைச்சரா கவர்னரா இருக்காங்க. நாட்டோட பிரதமராவோ நாட்டோட காவல்துறையிலயோ இருந்திருக்காங்க.
பெரிய பெரிய கம்பெனிஸ்ல சிஇஓவா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பத்திரிக்கை கம்பெனி, டிவி சேனல் நடத்திட்டு இருக்காங்க. விண்வெளிக்கு கூட போயிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அருகதை என் மருமக லக்ஷ்மிக்கும் இருக்கு. உன்னால ஆஃபீஸ் ஸ்பாயில் ஆகாம இருந்தாலே அதுவே போதும். நீங்க எப்படியும் ஆபீஸ்க்கு வர மாட்டீங்க இல்லைங்க, அப்புறம் ஆபீஸ பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? ஹலோ, நான் சொன்னேனா ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொன்னேனா? நான் வருவேன், வந்து ஆஃபீஸில் உட்காருவேன், எல்லாத்துலேயும் நான் இன்வால்வ் ஆவேன். எனக்கு தெரியாம ஆஃபீஸில் எந்த ஒரு விஷயமும் நடக்க விட மாட்டேன். ஆனா நீங்க ஆபீஸ்க்கு எந்த போஸ்டிங்ல வருவீங்க? புரியல, எனக்கு எந்த போஸ்டும் இல்லையா? இல்ல, இருந்த ஒரு போஸ்டர் எனக்கு கொடுத்துட்டாங்கல்ல. பட் எனக்கு எதுக்கு போஸ்டிங்கலாம்? அந்த கம்பெனி என்னோடது, எம்டியா வருவேன். நம்ம கம்பெனில நீங்க எம்டியா? ஏன், எனக்கு அந்த போஸ்டிங் கூட இல்லையா? என்னோட ஷேர்ஸும் இருக்குல்ல? இருக்குங்க. அப்படின்னா அந்த கம்பெனில எனக்கு பொறுப்பும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. அப்படின்னா நாளையில இருந்து நீங்களும் என் கூட ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்றீங்க? வருவேன். அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவேன்னு சொல்றீங்க? பண்ணுவேன். அப்புறம் பேச்சு மாற மாட்டீங்கல்ல? இந்த மித்ரா சொன்னதை செய்வான். தேங்க்யூ, எனக்கு அதான் வேணும். அப்படின்னா என்ன ஆபீஸ் வர வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பேசினாங்க. அவசரப்பட்டு வரேன்னு சொல்லிட்டு எப்பவுமே உங்க ராமரை புகழ்றது தானே உங்க வேலை. நல்ல விஷயங்களை சொல்றது மட்டும்தான் என் வேலை. மனுஷங்களுக்கு நிறைய கஷ்டமும் கூடவே தடைகளும் வரும். காலமும் இயற்கையும் நமக்கு எதிராக கூட திரும்பும். என்னோட சுவாமிக்கு கூட அப்படிதான் நடந்துச்சு. அந்த துர்மார்கனான ராவணன் என்னுடைய தாய் சீதாவை தூக்கிட்டு போகும்போது நடுவுல தடையா இருந்த கடல் சீதாமாவுக்காக என் சுவாமி இலங்கைக்கு போறேன்னு சொன்னப்ப வழியே விடல. அப்போ ராமருக்கு கோபம் வந்து அவருடைய பிரம்மாஸ்திரத்தை எடுத்தாரு. கடல் தேவன் பயந்துட்டு அவர் மேல பிரிட்ஜ் கட்ட ஒத்துக்கிட்டாரு. உங்களுக்கு ராமாயணத்தை பத்தி தெரியுமா பசங்களா? என் சுவாமியோட கதைய கேட்டாலோ படிச்சாலோ பார்த்தாலோ நிறைய புண்ணியம் கிடைக்கும். சரி, இப்ப எங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்ந்து எங்க வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க.